ஓயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போ நான் இதை எப்படி என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், இப்போ அடுத்த படத்தில் நான் வந்து பிரமாதமான படமாக கொடுக்கலன்னு சொன்னால் என் கரியர்லேயே பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு உருவாகுது. அடுத்த கட்டமா ஏன்னா கிரிட்டிக்ஸ் பண்றதுலேயே அவர் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பயம் லோகேஷ் கனகராஜ் உருவாகி பயம்ன்றதை விட நான் சொல்ல வந்து ஒரு காஷன் வரும்ல, ஓகே, ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துடும்ல. அந்த புரிதல் எப்படி வரும்னா இவ்வளோ பேரா ஏன்னா இவ்வளவு பேர் எனக்கு கொண்டாடினாங்க, ஆனா இவ்வளவு பேர் இப்ப எனக்கு எதிர நிக்கிறாங்கன்னா ஒரே நைட் தான் அப்படி மாறி ஒரே ஓவர் நைட்ல மாறுதுன்னா அப்ப எதனால மாறுது? படைப்பு தானே. இட்ஸ் நத்திங் பர்சனல், இட்ஸ் அபவுட் படைப்பு தான். இந்த படைப்பு தான் என்ன இவ்வளவு பெருசா உச்சத்துல கொண்டு போச்சு, இந்த படைப்பு தான் என்ன கீழே கொண்டு வருது. அப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து கேரண்டி இல்லை. என்னுடைய ஸ்டேட்டஸ் இஸ் லிங்க் டு த ஃபிலிம்ஸ் ஐ மேக். என்னுடைய பொசிஷன் எது லிங்க் டு மை ஃபிலிம் தான். அந்த படங்கள் குறையாகும் போது கண்டிப்பா எனக்கான ஸ்டேட்டஸ் கம்மியாகும். என்னோட ஸ்டேட்டஸ்னா மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த பிம்பம் கம்மியாகும். அந்த பயம் வந்தாலே போறோம், அந்த ஒரு புரிதல் வந்தாலே போறோம், அவங்க பெட்டரான படமா எடுத்துருவாங்க. இப்போ இந்த ஒரு சின்ன ஸ்லிப் வந்து லோகேஷ் அவர்களை இன்னும் பெட்டரான படமா கைதிட்டு கொடுக்கும். எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், ஒரு படம் ஸ்லிப் ஆகும் போதில் அடுத்த படம் பயங்கரமா கொடுப்பாங்க, செம்ம படமா கொடுத்துருவாங்க. அப்போ கைதிட்டுக்கு பயங்கர பெனிஃபிட்டமாக வரும். கைதிட்டு வந்து சூப்பர் ஒரு படமா வரும். அது இண்டஸ்ட்ரி நல்லது தானே. ஸோ அந்த வகையில நீங்க காஷன் சொல்றது தப்பே கிடையாது. இப்போ கேள்வி கேட்கறதும் தப்பு கிடையாது. ஆனா அதோட நிறுத்திக்கணும். உட்காந்துட்டு இதே வரைஞ்சு கட்டிட்டு திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறேன், திருப்பி 10 கேள்வி கேட்கிறேன், திருப்பி 5 கேள்வி கேட்கிறேன், அதே ஆள் உட்காந்து பண்ணும்போது அப்போ உனக்கு வன்மம் தான்.